இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற மூலிகையினுடைய பெயர் ஒத்தை செம்பருத்தி பூ அண்டு தழை. இப்போ இந்த ஒத்தை செம்பருத்தியுடைய ரகசியத்தை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ஒத்தை செம்பருத்தி பூ நுரையீரலை வளர்க்கக்கூடிய தன்மை உள்ளது. இப்போ வயசாகிடுச்சுன்னா நுரையீரல் தேய்மானம், சளி, இருமல், ஆஸ்துமா போன்ற பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய நுரையீரல் தேய்மானங்களை சரி பண்ணக்கூடியது இந்த ஒத்தை செம்பருத்தி பூ இதழுக்கு உண்டு. அதனால் இந்த ஒத்தை செம்பருத்தி பூவை அப்படியே பச்சையாக தினந்தோறும் ஒன்று சாப்பிட்லாம், நெய்யில் வதக்கி சாப்பிட்லாம், காய வச்சு வஸ்திர காயமாக சூரணமாக பண்ணி வச்சுக்கிட்டு தேனில் குழப்பி சாப்பிட்லாம், நெய்யில் குழப்பி சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். இந்த ஒத்தை செம்பருத்தி இலையை அரைச்சி தலையில் பூசி குளிச்சா முடி கருமையாக இருக்கும், கூந்தல் நீளமாக வளரும். இது எண்ணெய் காய்ச்சும் போது இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தலாம். இது ஒரு மகத்துவமான இந்த ஒத்தை செம்பருத்தி பூ அண்டு தழை மருத்துவம்.